உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் பண்ணது எல்லாமே தப்புதான்ல, ஒத்துக்கிட்டேன். நான் பண்ண தப்பெல்லாம் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என் தங்கச்சிகளுக்கு ஒண்ணு நான் இருந்தேன், நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். ஆனா எனக்கு ஒண்ணுன்னா எங்க பொண்ணை தவிர எனக்கு வேற யாருல இருக்கா? என் அம்மா சாகும்போது கூட அத்தனை பேர் இருந்தாவுல, என்னை யார் கையில ஒப்படைச்சிட்டு போனா? உன்னை நம்பி தானே ஒப்படைச்சிட்டு போனா. இல்லை, என் சந்தோஷம், என் துக்கம், என் சோகம், என் கோபம் எல்லாமே உன்னோடதுல. இல்லை, என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தையே காக்கிற குலசாமி நீதாம்ல. இல்லை, இனி எந்த தப்பும் பண்ண மாட்டோம்ல. கடைசியா அந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடு. என்னை மன்னிச்சிடல. எந்திரி, எந்திரிடா. என்னை மன்னிச்சிட்ட நீ சொன்னாதான். எந்திரி முதல்ல. என்னை மன்னிச்சிட்ட நீ சொன்னாதான். ஐயோ, சரி எந்திரி ப்ளீஸ். மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. மன்னிச்சிட்டேன்டா. எந்திரி, எந்திரிடா. உடனே மன்னிச்சிட்டேன்னு திரும்ப எடுத்தெரிச்சு பேசுன. நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு குத்தி காட்டி பேசுன. பதில் சொல்ல நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன். உன் பக்கத்துல என்ன, உன் வாழ்க்கையில உன் கூட இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். அப்படிலாம் பேசுறேன். இனி எந்த தப்பும் பண்ண மாட்டோம்ல. இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உன்னை தப்பா பேச மாட்டேன். என்னைய விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதல்ல. என்னால தாங்கிக்க முடியாது. என்னைய விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. வீட்டுக்கு ரைட்ல தான் போணும். நீங்க ஏன் லெஃப்ட்ல போறீங்க? பிரசிடென்ட் சார் தான் போக சொன்னாரு. டேய், வீட்டுக்கு போலனா எங்கடா போறோம்? ரத்னா கிடைச்ச உடனே அவளை முதல்ல ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் தான் நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் ஒரு கணக்கு இன்னும் முடிக்காம இருக்க, அதை முடிச்சுட்டே வீட்டுக்கு போவோம்ட்டு போயிட்டு இருக்கோம். என்ன கணக்கு? அது ரத்னாவுக்கு தெரியும். எனக்கு தெரியாதுல்ல, சொல்லு. இல்லை, வந்து பாருல. சார், அதான் கிளியரா போட்டிருக்குல்ல, ரத்னாவுடைய சாவுக்கு காரணமா இருந்தாங்கன்னு தானே கேஸ் போட்டிருக்கீங்க. அந்த பொண்ணு தான் புழைச்சுக்கிடுச்சுல, அப்புறம் என்ன? அதெல்லாம் முடியாதுங்க. ரத்னா பாப்பா சாகலதான். ஆனா மத்த கேஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸ்கூல் அவங்க பேர்ல எழுதி கொடுக்க சொல்லி குடும்பமே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இது டொமஸ்டிக் வயலன்ஸ். அதுக்கு கோர்ட்ல தான் நீங்க பெயில் எடுக்கணும். ஹலோ, எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதே ரத்னா செத்துட்டான்ற கேஸ்ல தானே. இப்ப எங்களை ரிலீஸ் பண்ண போறீங்களா இல்லையா? ஏங்க, இப்போ அவங்கள விடல, நிச்சயமா உங்க பேர்ல கேஸ் போட வேண்டியது இருக்கும். உடனே நான் போய் எஸ்பியை பார்த்து கம்ப்ளைண்ட் உங்க பேர்ல கொடுப்பேன், பாத்துக்குங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இருக்காது.
வாங்க சர்வால் வாங்க. இந்த லாயரோட ஒரே தொந்தரவா போச்சு. ரத்னா தான் சாவுலல்ல, உடனே எங்களை விடுங்கன்னு ஒத்த கால நிக்கிறாரு. லாயர் சார்வால், உங்க கிளைண்ட்டுக்கு மேல ஆதாரம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அவங்கள வெளில விட்டுற மாட்டாவ. என்னங்க, என்ன ஆதாரம் இருக்கு? ரத்னாவை குடும்பமே ஃபோர்ஸ் பண்ணி அவ பிரின்சிபலா இருக்கிற ஸ்கூல்ல எழுதி வாங்கியிருக்காங்க. ரத்னாவை டீச்சர் வேலையை ரிசைன் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு சார். என்னங்க இது, நிஜமாவா? ஆமா, முப்படாத நினைச்சு இந்த மிரட்டுறது, இந்த டார்ச்சர் பண்றது, அதுக்கெல்லாம் என்ன கேஸ் சொல்லுவாவ? இல்ல என்ன கேஸ் சொல்லுவாவ? கிரிமினல் கேஸ். கிரிமினல் கேஸ். இல்ல ரத்னா, நீ ஒரு புது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுல. இதையும் சேர்த்து பழைய கேஸ் மேலே போட்டு நல்லா இவங்களை உள்ள தள்ளி விடுங்க. வெளில வரணுமாம்ல, வெளில வரனா நீ ஒன்னும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் வெளில வர முடியாதுடி. ரத்னா, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுல. என்னடா இது, சிக்கலுக்கு மேல சிக்கலா வருது. உன்னோட வேலைக்கே இது ஒல வச்சிருமேடா. ஏமாப்ல, உனக்கு நான் சப்போர்ட் பண்ண போய் இப்ப உங்க கூட சேர்ந்து நானும் உள்ள வந்து கிடக்கேன். வறுத்து வச்ச பொட்டுக்கடலாம் நமத்து போறதுக்குள்ள நான் கடைக்கு போகணுமியா? என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருமாப்ல, உனக்கு புண்ணியமா போகும். வக்கீல் சார், இங்க வாங்க. சொல்லுங்க சார், நீங்க தான் சார் ஏதாவது வழி சொல்லணும். இப்ப என்ன சார் பண்ணலாம்? வேற வழியே இல்ல. இப்போதைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க. அப்படியே சென்டிமெண்டா பேசி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைங்க. நான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? மாப்ள, வேற வழி இல்ல. நம்ம வெளியே போகணுமா? உன்னால நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேன், போய் கேளியா? ரத்னா, ஏலே, என் தங்கச்சி பேரை சொன்ன வாயை உடைச்சு விடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.